மோக்ஷம் என்கின்ற பலனை அடைய பல சாதனைகள் அம்பு எய்துதல் என்ற எடுத்துக்காட்டின் மூலமாக விளக்கப்பட்டது. இந்த சாதனைகளையெல்லாம் நாம் பின்பற்றி இறுதியில் அடைய வேண்டிய லட்சியம் பிரம்ம. சரவத் தன்மயோ பவேத் என்று இங்கு மந்திரத்தில் வந்துள்ளது. எப்படி அம்பானது லட்சியத்தினுடைய மயமாக லட்சியத்தில் பொருந்து இருக்கின்றதோ அதேபோல் ஜீவாத்மா தன்மயக பிரம்மமயமாக ஆக வேண்டும் என்று இந்த சாதனைகளையெல்லாம் குறிப்பிட்டு அப்ரமத்தோ பவ என்று உபனிஷத்தில் கூறுவது போல கவனமாக இந்த சாதனைகளில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்ரமத்தேன வேத்தவ்யம். அப்ரமாதக என்றால் பிரமாதம் என்ற சொல்லுக்கு கவனக்குறைவு என்று பொருள். அப்ரமாதக என்றால் கவனக்குறைவு இல்லாமல் இந்த சாதனையில் ஈடுபட வேண்டும். இது மிக சத்துவகுணத்திலிருந்து நம்முடைய பாதையில் மிக கவனமாக செல்ல வேண்டும் என்பதை குறிக்கின்றது. காரணம், எந்த இடத்திலும் நம்முடைய வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இறுதி லட்சியம் வரை லட்சியத்திலிருந்து நம்முடைய கவனம் சிதறடிக்க கூடாது. இவ்விதம் நாம் பல சாதனைகளை பார்த்து முடித்தோம். இக்கருத்து இரண்டாவது முண்டகத்தில், அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பகுதியில் 3, 4 மந்திரத்தில் வந்தது. இனி நாம் 5வது மந்திரத்திற்கு செல்லலாம். இந்த மந்திரத்தில் மீண்டும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் பேசப்பட்டு ஞானத்தில் நிலை பெற ஒரு சாதனை கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் எப்படி பேசப்பட்டுள்ளது என்றால், இந்த மந்திரத்தினுடைய முதல் பகுதி யஸ்மின் த்யௌ பிருத்திவி சாந்தரிக்ஷம் ஓதம் மனசக பிராணைச்ச சர்வைஹி. எந்த பிரம்மனிடத்தில் ஆகாசம், பூமி, சொர்க்கலோகம் போன்ற அனைத்தும் கோர்க்கப்பட்டுள்ளதோ, வியாபிக்கப்பட்டுள்ளதோ, எந்த பிரம்மனிடத்தில் இந்த உலகமே வியாபிக்கப்பட்டுள்ளதோ, அல்லது எந்த பிரம்மன் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றதோ. இங்கு உலகம் வேறு ஒரு கோணத்தில் 2ஆக பிரிக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே உலகத்தை 2ஆக பிரித்தோம், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள் என்று. இந்த இடத்தில் பாஹ்ய பிரபஞ்சம், ஆந்தர பிரபஞ்சம் என்று பிரிக்கப்படுகிறது. பாஹ்ய பிரபஞ்சம் என்றால் வெளி உலகம், ஆந்தர பிரபஞ்சம் என்றால் நம் உள் இருக்கின்ற உலகம், நம்முடைய மனம், இந்திரியங்கள், நம்முடைய மன உலகம். இந்த வெளி உலகமும் உள் உலகமும், நமக்குள் இருக்கின்ற உலகமும் அந்த பிரம்மத்தையே சார்ந்துள்ளது. அந்த பிரம்மனே ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே எந்த பிரம்மனிடத்தில் த்யௌகு என்றால் சொர்க்கலோகம், ஆகாசம், பிறகு பெரிய பூமி போன்ற அனைத்து படைப்பும், மனக ச பிராணைச்ச சர்வைகி, நம்முடைய பிராண தத்துவம், நம்முடைய மனம், இதெல்லாம் ஆந்தர பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. நமக்குள் இருக்கின்ற உலகம், வெளி உலகம், உள் உலகம், இந்த இரண்டும் அந்த பிரம்மனால் கோர்க்கப்பட்டுள்ளது. அதனுடைய பொருள், இந்த இரண்டும் பிரம்மத்தை சார்ந்துள்ளது அல்லது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று பிரம்மத்தினுடைய தன்மையை கூறி 2வது வரியில் தம் ஏவ ஏகம், அந்த ஒரு பிரம்மத்தை, அந்த ஒரு அதிஷ்டானத்தை. எந்த ஒரு அதிஷ்டானம்? இந்த உலகுக்கே ஆதாரமாகவும் நம்முடைய அனைத்து உள் உலகத்திற்கும் ஆதாரமாகவும் இருக்கின்ற அந்த ஒரு பிரம்மத்தை
நாம் எப்படி அறிய வேண்டும்? இங்கு நேரடியாக சிஷ்யனிடம் உபதேசம் செய்கின்றார். ஆத்மானம் ஜானத, உன்னுடைய ஆத்மாவாக நீ அறிய வேண்டும். ஜானத என்றால் நீ அறிய வேண்டும். அதாவது குரு சிஷ்யனிடம் நேரடியாக உபதேசத்தை செய்கின்றார். எப்படி தத்துவமசி என்ற ஒரு மகா வாக்கியம் இருக்கின்றதோ, தத்துவமசி என்றால் நீ அதுவாக இருக்கின்றாய் என்று எப்படி உபதேசம் இருக்கின்றதோ, அதுபோல இந்த அனைத்து உலகத்திற்கும் எது ஆதாரமோ அந்த ஒரு ஆதாரத்தை உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே, அதை நானாகவே நீ அறிய வேண்டும். இங்கே நான் என்றால் நீ நான் நான் என்று சொல்கின்றாய் அல்லவா, அந்த நான் என்ற சொல்லினுடைய பொருளாக அறிய வேண்டும் என்று. உலகத்திற்கு ஆதாரமான தத்துவமே நீயாக இருக்கின்றாய். அப்படி என்றால் நானே அனைத்து உலகத்திற்கும் ஆதாரம் என்று அறிய வேண்டும். இவ்விதம் ஞானத்தை கொடுத்ததற்கு பிறகு சிஷ்யனிடம் மேலும் ஒரு சாதனையை இங்கு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இனி சாதனைக்கு வருகின்றோம். கடைசி பகுதி. அந்யா வாச்சோ விமுஞ்சத அமிர்தஸ்ய ஏஷக சேதுகு. அந்யா வாச்சக, அந்யா வாச்சக என்றால் வேறு பேச்சை. இங்கு வாச்சக என்றால் நம்மிடம் இருந்து வருகின்ற பேச்சு, ஸ்பீச். அந்யா என்றால் வேறு, விமுஞ்சத என்றால் விட்டு விடு. வேறு பேச்சை விட்டுவிடு. ஏன் விட்டுவிட வேண்டும்? ஏஷக, இவ்விதம் பேச்சை விட்டுவிடுவது அமிர்தஸ்ய சேதுகு, அமிர்தத்திற்கான பாதை. இதுதான் இங்கு உபதேசம். இதை நாம் சற்று விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை கொடுத்ததற்கு பிறகு இந்த ஞானத்தை அடைந்து இந்த ஞானத்தில் நிலை பெற இங்கு ஆசிரியர் கொடுக்கின்ற உபதேசம் அந்யா வாச்சக, வேறு பேச்சை விமுஞ்சத விட்டு விடு. இதனுடைய பொருள் என்ன என்றால், தேவையற்ற பேச்சை அல்லது அனாத்ம விஷயமான பேச்சை விட்டுவிடு. பேசாதே, தேவையற்ற பேச்சை பேசாதே. பேசவே வேண்டாம் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. அந்யாவாச்சக, தேவையற்ற, அந்யம் என்றால் ஆத்மாவுக்கு வேறான பேச்சை நீ விட்டுவிடு. நான் ஏன் ஆத்ம விஷயத்தை விட்டு மற்ற விஷயங்களை பேசக்கூடாது? இவ்விதம் என்னுடைய பேச்சை நான் விடுவதினால் என்ன பயன்? அமிர்தஸ்ய சேதுகு, அமிர்தத்திற்கு, மோக்ஷத்திற்கு உன்னுடைய பேச்சை விடுவதுதான், நீ பேசாமல் இருப்பதுதான் சேதுகு, பாலம், சாதனை. இதுதான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சாதனை. இந்த சாதனையை இப்பொழுது நாம் ஆராய்வோம். இங்கு சுருக்கமாக கூறினால், மௌனம் என்பது சாதனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய பேச்சுக்களை நாம் விட வேண்டும் என்பது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எந்த இடத்தில் உபனிஷத் குறிப்பிடுகிறது என்றால், ஞானத்தை கொடுத்து இந்த ஞானத்தில் நீ நிற்க வேண்டும் என்றால், அல்லது ஞானமே உனக்கு வர வேண்டும் என்றால் நிபந்தனை என்ன? தேவையற்ற பேச்சை விட்டு விட வேண்டும். பேச்சையே விடு என்று சொல்லவில்லை, அந்யா வாச்சக, தேவையற்ற பேச்சை விமுஞ்சதன நீ விட்டு விட வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் அமிர்தத்துவத்தை, அதாவது மரணமற்ற நிலையை அடைய முடியும். அதாவது இங்கு மௌனம் என்ற சாதனை வந்துள்ளது. ஏன் சாஸ்திரத்தில் மௌனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்முடைய பேச்சு பல சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றோம். ஹிம்சைக்கான கருவியாக நம்முடைய பேச்சானது இருந்து வருகிறது. பகவான் நமக்கு பேசுகிற சக்தி எதற்கு கொடுத்துள்ளார் என்றால், நம்முடைய மனதில் இருக்கின்ற அறிவை
மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல ஒரு கருவியாக கொடுத்துள்ளார். நம்ம மனசில் ஒரு அறிவு இருக்குது, உணர்வு இருக்குது, இனியொருவருக்கு அதை சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது? பேச்சின் மூலமாக புரிய வைக்கலாம், சொல்லலாம். ஒரு அறிவை இனியொரு மனசுக்கு கொடுக்க நம்ம பேச்சை கருவியாக பயன்படுத்துகின்றோம். ஆனால் பல சமயங்களில் மற்றவர்களை துன்புறுத்த நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாக்கை கருவியாக பயன்படுத்தி வருகின்றோம். அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதாவது குழந்தையாக இருக்கும்போது இனியொருத்தரை துன்புறுத்தணும்னா அடிப்போம், உதைப்போம் கை காலில். கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிறகு ஒருத்தரை ஹிம்சப்படுத்தணும், துயரப்படுத்தணும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற கருவி நம்முடைய வாக், நம்முடைய பேச்சு. பிறகு நம்முடைய வெறுப்பை, நம்முடைய துவேஷத்தை, நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த நாம் நம்முடைய வார்த்தை, பேச்சை கருவியாக பயன்படுத்தி வருகின்றோம். பல சமயங்களில் பொழுது போகவில்லை என்றால் நம்முடைய மனசை டைவர்ட் பண்ணுறதுக்கும் பேச்சை பயன்படுத்தி வருகின்றோம். இந்த வாக்கில் நமக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடு தேவை, அதனால் என்ன பயன் என்பதையெல்லாம் இப்பொழுது சுருக்கமாக ஆராய்வோம். முதலில் பேச்சினுடைய பிரயோஜனத்தை பார்ப்போம். காரணம், இங்கு உபனிஷத் பேச்சையே நிறுத்து என்று சொல்லவில்லை, வாச்சக விமுஞ்சதன்னு சொல்லவில்லை. வாச்சகனா நீ இனிமேல் பேசவே பேசாதேன்னு சொல்லவில்லை. அந்யா வாச்சக என்ற பேச்சுக்கு ஒரு அடைமொழி வந்துள்ளது. தேவையற்ற அனாத்ம விஷயமான பேச்சை நிறுத்து. பேச்சையே நிறுத்து என்பது இங்கு உபதேசமாக இல்லை. என கொடுக்கப்பட்டுள்ள இந்திரியத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும், ஆனால் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் இந்த சொல்லையே நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் திரும்ப திரும்ப கூறுகின்றேன். அந்யா வாச்சக விமுஞ்சத. அஞ்ஞான தேவையற்ற அனாத்ம விஷயமான வாச்சகன பேச்சை விமுஞ்சதன விட்டுவிடு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், சொல்லினால் நம்முடைய பேச்சினால் என்னென்ன விதத்தில் நாம் பயனடையலாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது அதற்காக மட்டும் நாம் பேச வேண்டும், வாயை திறக்க வேண்டும். ஒன்று, பேச்சினுடைய முதல் பலன். விவகாரம் அப்பொழுது நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம சாதாரண டிரான்சாக்ட் பண்ணணும்னா, வாழணும்னா பேச்சு தேவைங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்ம ஆன்மீக விஷயத்தில் இப்பொழுது விசாரித்து வருகின்றோம். முதல் பலன், குருவிடம் நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் கேள்வி கேட்டுத்தான் ஞானத்தை நாம் பெற முடியும். பரிப்பிரஷ்னேன என்று பகவான் கூறுகின்றார். சரியாக கேள்வியை குருவிடம் கேட்டு அவரிடம் இருக்கின்ற ஞானத்தை நாம் பெற முடியும். இப்போ குருவிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நாம் வாக் என்கின்ற இந்திரியத்தை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஒரு குருவிடம் சென்று அவர் அமைதியாக மௌனமாக இருக்கார். சிஷ்யனும் சென்று மௌனமாக இருந்தால் குருவுக்கும் பேசுறதுக்கு விஷயம் இல்லை. ஆகவே குருவிடமிருந்து ஞானத்தை பெற முடியாது. நம்ம வாயை திறந்து கேட்கவில்லை என்றால் குருவும் வாயை திறந்து பேச மாட்டார். ஆகவே அறிவை அடைய வாக் என்பது ஒரு கருவியாக இருக்கின்றது. இரண்டாவது, ஒவ்வொரு சிஷ்யர்களும் ஒவ்வொரு மனப்பக்குவத்தில், மனபாவனையில் இருப்பார்கள். குருவானவர் பொதுவாக உபதேசத்தை செய்தாலும் அவரவர்களுடைய மனநிலை எந்த இடத்தில் இருக்கின்றது, அவரவர்களுக்கு எந்த சாதனை தேவை என்பதை சில சமயங்களில் நாம் குருவிடமிருந்து நேரடியாக பெற வேண்டியது இருக்கின்றது. பொதுவாக வேதாந்த வகுப்பை கேட்டோம் அப்படின்னா என்னென்ன சாதனைகள் இருக்கின்றதுன்னு படிப்படியாக உபதேசித்து விடுவார். சில சமயம் நமக்கே தெரியாது நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கின்றோம் என்று. அப்பொழுது நம்முடைய மனநிலையை குருவிடம் கூறினால்தான் நமக்கு இப்பொழுது எந்த சாதனை தேவை என்ற உபதேசத்தை அவர் செய்ய முடியும். நம்ம குருவுக்கெல்லாம் என்னுடைய மனசு தெரியட்டும் அப்படிங்கிற கற்பனையெல்லாம் இருக்கக்கூடாது. அவருக்கு அவர் மனசை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் கூட கிடையாது. இனியொருவருடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் அவருக்கு இருக்க. ஆகவே என்னுடைய மனம் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை
நாம் குருவிடம் தெரிவித்தால்தான் குருவானவர் உனக்கு இதுதான் இப்பொழுது சாதனை என்று தனிப்பட்ட முறையில் உபதேசம் செய்ய முடியும். ஆகவே நம்முடைய பேச்சானது நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்த ஒரு முக்கிய கருவியாக இருக்கின்றது. பிறகு நாம் பேச பேசத்தான் மற்ற மனிதர்களிடம் ஒரு சம்பந்தம், உறவானது வளர்கிறது. மற்ற மனிதர்களோடு உறவு வைக்க வைக்கத்தான் நமக்கு மனப்பக்குவமும் வருகின்றது. மற்ற மனிதர்களையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் பேசாமல் இருந்து விட்டால் யாரும் நம்முடன் இணக்கம் வைக்க மாட்டார்கள். அப்போ மனிதர்களோடு உறவு என்பது நடைபெறாது. நாமும் மற்ற மனதை புரிந்து கொள்ள முடியாது, மனப்பக்குவத்தையும் அடைய முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு துயரத்திற்கு காரணமாக இருந்த போதிலும் இந்த உறவு தான் நம்மை பக்குவமும் படுத்துகின்றது. பலரோடு நம்ம இணக்கம் வைக்கும் பொழுது தான், ரிலேட் பண்ணும் பொழுது தான் பலருடைய மனதை நாம் உணர முடிகிறது. பலரோடு நம்ம இணக்கம் வைக்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற பலம் பலகீனங்கள் வெளியே வருகின்றது. இல்லைன்னா அதெல்லாம் உள்ளேயே தங்கி இருக்கும். ஆகவே உறவுகளை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் பேச்சானது மிக மிக அவசியமாகின்றது. சம்பந்தத்தை நாம் உருவாக்க பேச்சை தவிர வேறு மார்க்கம் நமக்கு இல்லை. பிறகு சில சமயங்களில் நம்முடைய மனதில் இருக்கின்ற பாரங்களை பேச்சின் மூலமாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாம் அதை நீக்க முடியும். இவ்விதம் பேச்சு என்கின்ற ஒரு சக்தி பகவான் நமக்கு கொடுத்திருப்பது பல நன்மைக்கு பயனாக உள்ளது, அல்லது பல விதத்தில் நமக்கு நன்மையாக இருக்கின்றது. குருவிடம் கேள்வியை கேட்க, பிறகு நம்முடைய மனநிலையை எடுத்து சொல்ல, மற்ற உறவுகளையெல்லாம் சத் சங்கங்களையெல்லாம் நாம் உருவாக்க, நம்முடைய மனதை பகிர்ந்து கொள்ள இந்த பேச்சு என்பது இன்றியமையாத ஒரு சாதனை. இவ்விதம் நம்முடைய பேச்சுக்கு இவ்வளவு பலன் இருந்தும் நாம் பல சமயங்களில் இதற்காக நாம் எவ்வளவு பேசுகின்றோம், மற்றதற்காக நாம் எவ்வளவு பேசுகின்றோம்னு பார்த்தோம்னா, இந்த நன்மைக்காக நம்முடைய வாக்கை, நம்முடைய பேச்சை மிக குறைவாக பயன்படுத்தி நமக்கு தீமை விளைவிக்கவே அதிகமாக நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, பேச்சினால் எத்தனையோ பலன் இருந்தும் நாம் என்ன செய்து விடுகின்றோம், நம்முடைய பேச்சை தீமைக்காகவே அதிகமாக பயன்படுத்தி வருவதனால் மௌனம் என்ற ஒரு சாதனையை சாஸ்திரம் நமக்கு புகட்டுகிறது. அது எதற்காக என்றால், நம்முடைய பேச்சானது நன்மைக்காக மட்டும் பயன்பட வேண்டும். இப்போ என்ன ஆகிவிட்டதுன்னா, நம்முடைய பேச்சு நன்மைக்காக பயன்படுவதை விட தீமைக்காகவே அதிகம் பயன்பட்டு விட்டது. அதை நீக்குவதற்காக மௌனம் என்ற ஒரு சாதனை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நம்ம மௌனத்தினுடைய பிரயோஜனத்தை 2 ஸ்டேஜாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேஜ் என்னவென்றால், ஞானத்திற்கு முன்னாடி சாதகர்களாக இருக்கும் பொழுது மௌனம் எப்படியெல்லாம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும்னு பார்ப்போம். பிறகு ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு ஞான நிஷ்டைக்கு மௌனம் எப்படி பிரயோஜனத்தை கொடுக்கும்னு பார்ப்போம். ஆகவே அஞ்ஞானிகளினுடைய மௌனம், ஞானிகளினுடைய மௌனம்னு மௌனத்தை 2ஆக பிரிக்கிறோம். ஞான நிஷ்டர்களுடைய மௌனம்னு ஒரு மௌனம் இருக்குது, அதை கடைசியில் பார்ப்போம். இப்போ மௌனத்தையும் நம்ம 3ஆக பிரிச்சிடலாம். ஒன்று அஞ்ஞானிகளாகின்ற சாதகர்கள் செய்ய வேண்டிய மௌனம். இப்போ அந்த மௌனம் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலம், இவ்வளவு காலம் நான் பேசப் போவதில்லை, அல்லது வாரத்தில் ஒரு நாள், இன்று காலை முதல் மாலை வரை பேசுவதில்லை என்று ஒரு விரத ரூபமாக எடுத்து கொள்ளுதல். அல்லது சில மாதங்கள், அல்லது சிலருக்கு சில வருடங்கள் தேவைப்படலாம். அது அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. நாமளாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் மௌன விரதம் இருத்தல், அது சில சமயங்களில் 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டாலும் தவறு கிடையாது. அப்படி ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு மௌன விரதம் இருத்தல், இது அஞ்ஞானிகளினுடைய மௌன விரதம்.
இது எப்படி அவர்களுக்கு பலனை கொடுக்கும் என்றால், முதல் பிரயோஜனம் அவர்களை சுற்றி பகைவர்கள் இல்லாமல் போவார்கள். காரணம், நம்முடைய பேச்சில் தான் நாம் நம்மை சுற்றி பகைவர்களை உருவாக்கி கொள்கின்றோம். மனதில் தவறான எண்ணம் இருந்தால் பேசாமையே அந்த எண்ணத்தை நீக்க நமக்கு சக்தி இல்லாமல் பேசி அந்த தவறான உணர்வை மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் பகைமையை வளர்த்தி கொள்கின்றோம். சில சமயங்களில் மனதில் நல்ல எண்ணம் இருக்கும், பேசுகிற விதத்தில் தவறு செய்து பகைவர்களை உருவாக்கி கொள்கின்றோம். நம்மை சுற்றி பகைவர்கள் இருந்தால், யாரோட நம்ம சேர்ந்து வாழ்கிறோமோ அவர்களை சுற்றி பகை உணர்வு இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, மனச்சஞ்சலத்துடன் தான் இருக்கும். ஆகவே இந்த மௌன விரதம் நமக்கு பகைவர்களை குறைக்கின்றது. நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு வெறுப்பு உணர்வு, ஒரு விதமான அன்ஈஸி ரிலேஷன்ஷிப்னு சொல்வார்கள், அந்த உறவே ஒரு கஷ்டமான உறவு இருந்து கொண்டு இருக்கும். அதை இந்த மௌனம் தவிர்க்கின்றது. பிறகு இரண்டாவது, நாம் எப்பொழுது மௌனத்தில் இருக்கின்றோமோ அன்று மனம் நன்கு குவியும். பேசுகிற நாளில் தியானம் பண்ணுறதுக்கும் மௌனம் இருக்கிற நாளில் தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு வேற்றுமையை பார்க்கலாம். பேசிக்கொண்டிருக்கின்ற நாளில் ஒரு கேசட்டை கேட்குறதுக்கும் ஒரு வகுப்பை கேட்குறதுக்கும் மௌனம் இருந்துட்டு வகுப்பை கேட்குறதுக்கும் வேற்றுமையை நாம் உணரலாம். காரணம், அன்று மனம் நன்கு ஒருமுகப்பட்டு இருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் பேச்சை நிறுத்தும் பொழுதே மக்கள் நம்மிடமும் பேச்சை நிறுத்தி விடுகிறார்கள். அப்போ நம்ம பேசாத பொழுது யாரும் நம்மிடமும் பேசுவதில்லை. காரணம் என்ன? அதனால தான் வாயும் காதும் சேர்ந்து போகும். பேச வராதவர்களுக்கு காதும் கேட்காது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம பேசலினா யாரும் நம்மிடமும் பேச மாட்டார்கள். அப்பொழுது நம்முடைய மனம் எந்த விதமான பாதிப்புக்கும் உட்படாமல் மன ஒருமுகப்பாட்டுக்கு இந்த மௌனம் பலனாக இருக்கும். இது சாஸ்திரம் கேட்கறது அல்லது ஜபம் போன்ற சாதனைகளுக்கெல்லாம் மௌனம் மிக மிக பலனை கொடுக்கும். நமக்கு ஜபம் நன்கு கைகூட வேண்டும் என்றால் மௌனம் இருந்துட்டு ஜபம் செய்து பார்த்தால் மனமானது நன்கு கைகூடும். ஆகவே அஞ்ஞான காலத்திலும் நம்ம ஞானத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே மௌனம் என்ற பயிற்சியின் மூலமாக பகைவர்களை நாம் நீக்குகின்றோம், பகைமையை குறைக்கின்றோம், மனதை ஒருமுகப்படுத்துகின்றோம். பிறகு அதைவிட முக்கிய பலன், நம்ம பேச்சை குறைத்து அல்லது பேசாமல் மௌனமாக இருக்கின்ற நேரத்தில் நமக்கு நம்முடைய மனம் மட்டும்தான் இருக்கு. ஆகவே நம்முடைய மனதில் இருக்கின்ற குறைகளெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்வ தோஷம், நம்முடைய தோஷமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் பலர் பேசாமல் இருந்தால் என்ன நான் கண்டுகொள்ளுவேன்னு பேசுகின்றார்கள். அதுவே ஒரு மைண்டு டைவர்ஷன். பேசாமல் இருந்துட்டால் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுன்னு ஒரு பயத்தில் பேச ஆரம்பிப்பார்கள் அல்லது கேட்க ஆரம்பிப்பார்கள். எதையாவது கேட்டுட்ருக்கணும், எதையாவது பேசிக்கொண்டு இருக்கு. ஒருவர் வீட்டில் யாரும் இல்லையா, அப்பொழுது டெலிவிஷனை சத்தமாக போட்டு அவர் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். டெலிவிஷனையும் அவங்க பார்க்கல. ஏன் இவ்விதம் செய்கிறீர்கள்னு கேட்டால், பேச்சுக்கு யாருமே இல்லை, அட்லீஸ்ட் யாராவது பேசிகிட்டு இருந்தால் மனசுக்கு நல்லா இருக்கும், அதை பார்க்குறமோ இல்லையோ ஏதோ சத்தம் கேட்டுட்ருக்கணும். இந்த அளவுக்கு மைண்ட் அடிக்ஷன். யார்கிட்டையாவது நான் பேசணும், யாராவது பேசுகிறத கேட்டுட்ருக்கணும். காரணம் என்ன? அப்படியே இருந்தால் என்னுடைய மனசு எனக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது அப்படின்னு ஒரு பயம். உண்மையிலேயே அது தெரிய வேண்டும். மௌனத்தில் தான் நாம் நம்முடன் அறிமுகம் ஆகின்றோம். இவ்விதம் மௌன விரதமானது மனதை ஒருமுகப்படுத்த, பகைவர்களை குறைக்க, பிறகு நம்முடைய குறைகளை காட்டி கொடுக்க மிக மிக உகந்த சாதனை. நம்ம பேசுறதுனால எத்தனையோ பிரயோஜனம் இருந்து ஏன் சாஸ்திரம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னா, இந்த பலனுக்காக மட்டும் நம்ம பார்த்தோம். சில பிரயோஜனம் பேசுறதுனால எவ்வளவு பலன் இருக்குன்னு பார்த்தோம். அதற்காக மட்டும் நம்ம வாக்கை பயன்படுத்தாமல் நமக்கு அழிவுக்கே நாம் பயன்படுத்துகின்ற காரணத்தினால் மௌனம் என்ற விரதம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இனி சிலர் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகும்
ஞானத்தில் நிலை பெற மௌனத்தை எடுத்து கொள்கின்றார்கள். உண்மையில் இந்த இடத்துல அதுதான் பேசப்பட்டுள்ளது. மௌனம்னு சொன்னால் காஷ்ட மௌனம்னு சொல்லப்படும், முழுமையாகவே பேசாமல் இருத்தல். ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் அப்படிப்பட்டவர்களுக்கு மௌனத்தை உபதேசிக்கவில்லை, பேச்சை விட்டுவிடு என்று சொல்லவில்லை. ஞானத்தை அடைந்த ஞானிகளுக்கு இங்கு சொல்லப்படுகிறது. இங்கு என்ன சொல்லப்படுகிறது? அந்யா வாச்சக, அனாத்ம விஷயமான பேச்சை விட்டுவிடு, தேவையற்ற பேச்சை விட்டுவிடு. பேச்சு என்பது உன்னுடைய விவகாரத்திற்கும் அல்லது நன்மைக்காக மட்டும் இருக்கட்டும் என்று இங்கு உபதேசம். இப்போ இங்கு ஞானிக்கு எப்படி மௌனம் பயன்படும்? அதாவது மௌனம்ங்கிற சாதனையை அஞ்ஞானி பின்பற்றினா ஒரு விதமாக அது பிரயோஜனத்தை கொடுக்கும். அதே மௌனத்தை ஞானி பின்பற்றும் பொழுது வேறு விதத்தில் அந்த மௌனம் அவர்களுக்கு பயனை கொடுக்கும். அந்த பயன் என்னவென்றால், ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தால் அந்த விஷயம் பொய்யாக இருந்தாலும் உண்மையாகிவிடும். அதுதான் ஒரு பெரிய பியூட்டி இதில் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம பேச பேச அது உண்மையாகிவிடும். இந்த அனாத்ம விஷயமாக தேவையற்ற பொய்யான இந்த உலகத்தை பற்றி பொய்யான விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்க இருக்க அத்வைதம் என்கின்ற ஞானம் திருடமாவதற்கு பதிலாக துவைத புத்தி தான் உறுதியாகி கொண்டு வரும். இந்த உலகமே பொய், எதுவுமே நிலையற்றது அப்படிங்கிற ஞானத்தில் இருக்க விரும்புபவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி பேச்சிலேயே இருந்து கொண்டு இருந்தால் என்ன ஆகும்னா, இந்த துவைத வாசனையானது உறுதியாகிவிடும், திருடமாகிவிடும். ஆகவே அவர்களுக்கு நிதித்தியாசனம் அல்லது தியானம் என்கின்ற சாதனைக்கு தடையாக அமைந்துவிடும் தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது பேச்சுக்கள். இப்போ இந்த துவைத வாசனையை திருடப்படுத்துவது பேச்சு, துவைத வாசனையை திருடப்படுத்தாமல் பலகீனப்படுத்துவது மௌனம். இந்த அஞ்ஞானிகள் விஷயத்தில் அதெல்லாம் வராது, அவர்களுக்கு வேறு விதத்தில் மௌனம் பயன்படும். ஆனால் ஞானிகளுக்கு துவைத வாசனையை நீக்க அமைதியானது, பேச்சின்மையானது பயன்படும். பிறகு ஞானம் அடையும் வரை நாம் மற்ற மக்களோடு இணக்கம் வைக்க வேண்டும், உறவு வைக்க வேண்டும். அதனால தான் சத் சங்கம்னு சொல்கிறோம். சத் சங்கம்னா நம்மை விட சற்று பக்குவம் அடைந்த நல்ல மகாத்மாக்கள் இடம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறவு வைக்க வேண்டும். இப்போ நீங்களே இருக்கின்றீர்கள், அவரவர்கள் ஏதேதோ பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த இடத்திற்கு வரும்பொழுது சாதகர்களாக வருகின்றோம். இப்போ இந்த இடத்துல ஆத்ம சம்பந்தமாக 5 நிமிடம் 10 நிமிடம் பேசினா ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு அது சத் சங்கம் ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துலையும் வியாபாரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா அது சத் சங்கம் அல்ல. இப்போ சத் சங்கம் என்றால் 2 பேர் மனப்பக்குவப்படாதவர்களும் கூட சேர்ந்து நல்ல விஷயத்தை பேசினால் அது சத் சங்கம் ஆகி விடுகின்றது. இதெல்லாம் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு மிக மிக அவசியம். நம்ம எவ்வளவு பேர்த்துக்கிட்ட பழகிறோம், எப்படியெல்லாம் நம்ம உறவுகளை வளர்த்தி கொள்கின்றோங்கிறத பொறுத்து தான் நமக்கு மனப்பக்குவமும் வருகின்றது. ஆனால் அதே இது கடைசி காலத்தில் நிதித்தியாசன காலத்தில் சத் சங்கத்தையும் விட்டு அசங்கத்திற்கு வர வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற உறவுகளையெல்லாம் விட்டு தனிமைக்கு வர வேண்டும். இப்போ ஞானி ஒருவன் மௌனத்தை பின்பற்றும் பொழுது அவனுக்கு உறவுகளெல்லாம் அவனிடமிருந்து கழிந்து விடுகின்றது. யாரையும் சந்திப்பதில்லை, யாரிடமும் பேசுவதில்லை. அந்த மௌன காலம் அசங்கத்தை கொடுத்து முழுமையான தனிமையை கொடுத்து ஞான நிஷ்டைக்கு மிக மிக உதவி செய்யும் சாதனையாக அமைகின்றது. இப்போ ஞானிக்கு மௌனமானது அசங்கத்தை கொடுக்கின்றது. ஏன்னா உறவுகள் மூலம் பக்குவப்பட்டதற்கு பிறகு அவன் உறவுகளிலிருந்து விலகி இருக்கின்றான். இவ்விதம் அசங்கம் என்கின்ற சம்பந்தத்தை நாம் விட்டு விடுதல் என்கின்ற சாதனைக்கு இந்த மௌனமானது பயன்படும். இது எல்லாருக்குமே இது பயன்படும். நம்ம பேச்சை குறைச்சிட்டோம்னா யாரும் நம்மிடம் வரமாட்டார்கள்.
யாராவது நம்மிடம் வந்து அதிக நேரம் தேவையில்லாத பேசுகிறார்கள்னு சொன்னால் அதற்கு நம்ம பெடல் பண்ணுறதுனால தான், அதற்கு நாம் உதவி செய்கின்ற காரணத்தினால்தான். ஆனால் சில சமயங்களில் நம்ம குறைவாக பேசினாலும் சில பேர் வந்து நம்மிடத்தில் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்களே, அதை எப்படி காப்பாற்றுவது, அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த மௌன விரதம் ரொம்ப உதவியாக இருக்குது. நான் இன்று மௌனம்னு எழுதி காமிச்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, யாரும் பேசவே மாட்டார்கள். அதுக்கு மீறி பேசுகிற ஆளுகளாக இருக்குது. நீங்கள் தானே பேச மாட்டீங்க, நான் பேசுகிறேன் கேட்டுக்கங்கன்னு சொல்லி பேசுகிற ஆட்களும் உண்டு. ஆனால் மௌனத்தில் வந்து காதுக்கும் மௌனம், வாய்க்கும் மௌனம். அப்படி நாம் மௌனமானது பல விதத்தில் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். தேவையற்ற செய்திகளெல்லாம் நம்ம காதுக்கு விழுகாது நம்ம மௌனமாக இருந்தோம். இந்த தேவையற்ற செய்திகள் போய்த்தான் நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் வந்து மௌனத்தை பின்பற்றுவது மிக மிக கடினம். ஒன்றா பேசாமையே இருந்துடலாம், அல்லது பேசிக்கொண்டே இருக்கலாம். தேவையான அளவு பேசுவது மிக மிக கடினம். ஒன்றா ஒரு நாள் வந்து சாப்பிடலைன்னு விரதம் இருந்துடலாம், அல்லது வந்து அதிகமாக சாப்பிட்றலாம். பாதி வயிறு சாப்பிட்றது மிக மிக கடினம். அது எப்பொழுதுனா நமக்கு முன்னாடி இருக்கிற உணவு சுவையாக இருக்கும் பொழுது. அதாவது இன்னும் சாப்பிடலாங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து சாப்பாட்டை நிறுத்துவதுங்கிறது மிக மிக கடினம். அப்படி இந்த இடத்துல உபனிஷத் கடினமான மௌன விரதத்தை கொடுக்கின்றது. அதாவது பேசவே வேண்டான்னு சொல்லவில்லை, பேசிக்கொண்டிருன்னு சொல்லவில்லை. அந்யா வாச்சா, தேவையற்ற அனாத்ம விஷயமான பேச்சை மட்டும் விட்டுவிடு. சிம்பிள் விவகாரத்துக்கு பேசிட்டு, உபதேசத்திற்கு நீ பேசலாம், நல்ல விஷயத்தை பேசலாம், தேவையற்ற விஷயத்தை அந்த பேச்சை விட்டுவிடு என்று. இப்போ ஆரம்பத்தில் முழு மௌனத்தை பின்பற்றி மனம் பக்குவம் அடைந்ததற்கு பிறகு நம்ம அடுத்த மௌனத்தை பின்பற்றணும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்மிடம் இருந்து வரும் பொழுது அது ஸ்லிப்பாகி வரக்கூடாது. நம்மகிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வரணும். நம்மெல்லாம் நம்ம ஆஃபீஸில் எழுதி வைக்கிறோமல்ல, உத்தரவுடன் உள்ளே வரவும், உத்தரவின்றி உள்ளே வர வேண்டாம்னு எழுதுகிறோம். ஆனால் நம்ம வாக்கு நம்ம உத்தரவை கேட்டுட்டா வெளியே போகுது. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் அனுமதி கேட்டதற்கு பிறகுதான் வர வேண்டும். இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே எதிர்பார்க்கக்கூடாது, மிக மிக கடினம். ஓரளவுக்கு சாதனையெல்லாம் செய்து ஞானம் வந்ததற்கு பிறகு இந்த மௌனத்தை பின்பற்றுவது சுலபமாக இருக்கும். ஆகவே இங்கு வந்து தேவையற்ற அனாத்ம விஷயமான வெறுப்பை தூண்டும், மற்றவர்களை புண்படுத்தும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அதாவது நம்ம வந்து ஆன்மீகத்தில் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் வேண்டுமல்லவா, அளவுகோல். அது வந்து நம்முடைய பேச்சு. நம்ம எவ்வளவு பேசுகிறோம், எதை பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம், இதுதான் அளவுகோல். அதை வச்சு நம்மையே நாம் அளந்து கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல தேவையற்ற அனாத்ம விஷயமான பேச்சை விட்டு விட வேண்டும். ஏஷக அமிர்தஸ்ய சேதுகு, இது மோட்சத்திற்கான மார்க்கம் என்று. இங்கு யாருக்கு இந்த உபதேசம் என்றால், ஞானத்தையும் அடைந்தவர்களுக்கு, ஞானத்தில் நிஷ்டை அடைய விரும்புபவர்களுக்கு, ஞான நிஷ்டையில் இருக்க விரும்புபவர்களுக்கு பேச்சில் மீண்டும் கவனத்தை செலுத்து. முன்ன ஒரு காலத்தில் நீ மௌனமாக இருந்திருப்பேன், அதெல்லாம் ஒரு காலம். இப்பொழுது நீ உன்னுடைய வாக் என்கின்ற இந்திரியத்தை விவகாரத்திற்கும், அதாவது நம்முடைய டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுத்தணும். பிறகு உன்னை உயர்த்தி கொள்ள மட்டும் இது பயன்பட வேண்டும். தேவையற்ற பேச்சை நீ நிறுத்த வேண்டும். இது ஞானியினுடைய மௌனம். ஞான நிஷ்டர்களுடைய மௌனம்னு ஒன்று இருக்குது. அது என்னவென்றால், அது அதைவிட கடந்த கடைசி நிலை. அவர்களுடைய மௌனம் என்பது, வாய் பேசிவிட்டால் நான் பேசிவிட்டேங்கிற எண்ணம் வந்துடுது. வாய் பேசாமல் இருந்தால் நான் மௌனத்தோடு இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஞான நிஷ்டை அடைந்தவர்கள் வாய் பேசினாலும் வாய் பேசாவிட்டாலும் நான் மௌனிதான் என்ற எண்ணத்தில் இருத்தல். அதாவது இந்த வாய் ஏதோ பேசுது, வாய் சில சமயம் பேசாமல் இருக்கு, ஆனால் நான் என்றும் பேசுபவன் அல்ல, எனக்கு வாயும் இல்லை சப்தமும் இல்லை என்று கடந்த நிலை.
அதாவது சப்தத்திலும் அசப்தத்திலும் அமைதியாக இருத்தல். குகையிலும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரே மனநிலை இருக்குன்னு வைத்து கொள்வோமே, அது ஞான நிஷ்டை. அதனால தான் நான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், எனக்கு குகையும் ஸ்டேஷனும் ஒன்று தான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஆரம்ப நிலையில் வேறுபாடு தான். ஆனால் கடைசி நிலையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நான் பேசாதவன் என்கின்ற ஞானத்தில் நிலைத்திருத்தல். இதெல்லாம் புராணத்தில் கதைகள் மூலமாக படிச்சிருக்கோம். வியாச பகவான் நன்கு உணவை அறிந்துவிட்டு நதி கரை முன் இருந்து சொன்னாராம், நான் விரதம் இருப்பது உண்மையானால் எனக்கு நீர் வழி விடட்டும்னு சொன்னாராம். நீர் வழி விட்டுடுதான். எப்பொழுது சொன்னாராம்? வயிறு நிறைய சாப்பிட்டு. இதெல்லாம் என்ன தத்துவத்தில் அந்த கதை சொல்லப்படுகிறதுனா, அவர் உணவை உட்கொள்ளும் பொழுது நான் உட்கொள்கின்றேன் என்று நினைக்காமல் இந்த உடல் வெளியிருக்கின்ற ஒரு பொருளை உட்கொள்கிறது என்ற ஞான நிஷ்டையில் இருந்தால் பிறகு மௌனம் அமௌனம் இரண்டையும் கடந்ததாகின்றோம். பிருகதாரண்யக உபனிஷத்தில் மௌனம் ச அமௌனம் ச நிர்வித்ய, மௌனத்தையும் அமௌனத்தையும் கடந்து என்று சொல்லப்பட்டுள்ளது. அது ஞான நிஷ்டை, இறுதி நிலை. அந்த இறுதி நிலையெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம அஞ்ஞானிகளாக இருந்தால் மௌனத்தை பின்பற்றினா ஒரு பலன், ஞானம் ஆனதற்கு பிறகும் இங்கு சொல்லப்பட்ட விதத்தில் மௌனத்தை பின்பற்ற வேண்டும். அதனுடைய பலன் என்ன? அமிர்தத்துவம். கடைசி மௌனத்திற்கு இந்த மௌனமே சாதனை. இனி அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். இப்போ 5வது மந்திரத்தில் நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை பார்த்தோம். பிறகு மௌனம் என்கின்ற சாதனையை பார்த்தோம். இனி 6வது மந்திரம். இங்கு நிதித்தியாசனம் என்கின்ற ஒரு சாதனை கொடுக்கப்பட்டுள்ளது. நிதித்தியாசனம் என்றால் ஞானத்திற்கு பிறகு செய்யப்படும் தியானம். எப்படி ஞானத்திற்கு பிறகு நாம் மௌனத்தை அனுஷ்டிக்கின்றோமோ அதே போல ஞானத்திற்கு பிறகு செய்யப்படுகின்ற தியானத்திற்கு நிதித்தியாசனம் என்று பெயர். இப்போ இந்த மந்திரமானது அராயிவ ரதநாபோ சம்ஹதா எத்ர நாட்யக என்று ஆரம்பிக்கின்றது. அதாவது அந்த பரபிரம்ம தத்துவம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டு மனதில் உள்ள அனைத்து எண்ணங்களையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மேலும் ஞானம்தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. எந்த ஒரு அறிவு ஏற்கனவே சொல்லப்பட்டதோ அதே அறிவு மீண்டும் குறிப்பிடப்பட்டு மனதில் தோன்றுகின்ற விதவிதமான எண்ணங்களை ஒரு சுரூபமான ஒரே ஒரு அறிவு பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எண்ணங்கள் தான் விதவிதமாக இருக்கின்றது, ஆனால் அறிவு ஒன்றாக இருக்கின்றது என்று கூறி ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம், உன்னுடைய ஆத்மாவை ஓம் என்கின்ற சொல்லின் மூலமாக தியானம் செய் என்று இங்கு ஓம் என்கின்ற ஓங்கார தத்துவம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த ஓங்கார தத்துவம் தியானத்துக்கு பொருளாக இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. நாம் விதவிதமான தியானத்தை மேற்கொள்ளலாம். இந்த தியானத்தினுடைய வேறுபாடு எதை தியானிக்கின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது. இப்போ இறைவனுக்கு ஒரு பெயரை கொடுத்து ஒரு உருவத்தை கொடுத்து தியானித்தால் அது ஒரு விதமான தியானம். இங்கு சொல்லப்படுகின்ற தியானம் இறைவனுக்கு ஒரு குணமோ ஒரு பெயரோ ஒரு உருவமோ கொடுக்கப்படவில்லை. இறைவனுடைய தன்மை சொரூபம் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த சொரூபத்தை காட்டுகின்ற சொல் ஓம் என்கின்ற சொல். நம்முடைய சாஸ்திரத்தில் ஓம் என்கின்ற அந்த ஓங்காரத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஓம்ங்கிற சொல் உண்மையில் இறைவனுக்குரிய பெயர். இப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கின்றது. அப்போ கடவுளுக்கும் ஒரு பெயர் சூட்டணும் அல்லவா? வேதமானது இறைவனுக்கு சூட்டிய பெயர் ஓம் என்கின்ற பெயர். அதனால தான் ஓங்காரத்திற்கு பிரணவம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. பிரணவம் என்றால் மிக பொருத்தமான பெயர்னு அர்த்தம். பிரணவக அப்படின்னு சொன்னால் மிக பொருத்தமான பெயர். அதாவது ஓம்ங்கிறது இறைவனுக்கு புகட்டிய அல்லது கொடுக்கப்பட்ட
பொருத்தமான பெயர். அது எப்படி என்றால், ஒரு சொல் ஒரு பொருளைத்தான் குறிக்க வேண்டும். அந்த சொல் அந்த பொருளுக்கு எதிரான பொருளை குறிக்காது. இப்போ அன்புங்கிற சொல் அன்புங்கிற உணர்வைத்தான் குறிக்கும். அன்புங்கிற சொல் அன்புங்கிற உணர்வையும் வெறுப்புங்கிற உணர்வையும் சேர்ந்தாப்புல குறிக்காது. அது எதிர்ச்சொல்லாக மாறிவிடும். ஆனால் இந்த ஓம்ங்கிற ஒரு சொல்லானது இறைவனுடைய சகுணத்தன்மையையும் நிர்குணத்தன்மையையும் குறிக்கின்றது. அதாவது உருவத்தை எடுத்த மாயையுடன் கூடிய இறைவனையும் ஓம்ங்கிற சொல் குறிக்கும். பிறகு ஓம் என்ற சொல் குணமற்ற நிர்குண தத்துவத்தையும் குறிக்கும். இந்த ஒரு சொல் சகுண நிர்குண பிரம்மத்தை குறிப்பதனால், மாயையுடன் கூடிய பிரம்மத்தையும் மாயையற்ற பிரம்மத்தையும் குறிப்பதனால் ஓம்ங்கிற சொல்லானது இறைவனுக்கு உகந்த பெயர். அந்த ஓம்ங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு இந்த ஓம்ங்கிற சொல் ஒரு உபனிஷத்தில் விசாரம் செய்யப்பட்டு அகாரம் ஆ என்ற சொல்லும் ஊ என்ற எழுத்தும் இம் என்ற எழுத்தினுடைய சேர்க்கை ஓமாக இருந்தாலும், இந்த சப்தத்துக்கெல்லாம் ஆதாரம் அசப்தம், சைலன்ஸ், அமாத்திரை என்று அறிமுகப்படுத்தப்பட்டு, சப்தங்கள் என்பது இந்த உலகம், சப்தத்திற்கு ஆதாரம் சைலன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் உண்மைதான். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் சப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அதே சமயத்தில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து சப்தம் செய்தீர்கள் வைத்துக்கொள்வோம். இந்த சப்தம் ஒரு விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காது. இப்போ ஒரு சப்தம் வர வேண்டும் என்றால் அந்த சப்தத்துக்கு அசப்தந்தான் ஆதாரமாக இருந்தாக வேண்டும். அதனால தான் ஆசிரியர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சைலன்ஸ் சைலன்ஸ்னு கத்துவார்கள். சைலன்ஸ் சைலன்ஸ் சொல்லிட்டு இவங்க சப்தத்தை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, சப்தம் வர வேண்டுமென்றால் எனக்கு சைலன்ஸ் வேணும்னு அர்த்தம். சைலன்ஸிலிருந்து தான் நான் சப்தத்தை உருவாக்க முடியும். அமைதியிலிருந்து தான் சப்தம் வரும். இப்போ ஓங்காரம் அமைதி ரூபமாகவும் சப்த ரூபமாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஓம்காரத்தை ஆத்மாவாக தியாயத, சிஷ்யனை நோக்கி நேரடியாக சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஓங்காரத்தை நீ தியானிக்க வேண்டும் என்று கூறி, பிறகு இந்த மந்திரத்தினுடைய கடைசி வரி, ஸ்வஸ்திவ பாராய தமச பரஸ்தாத். இந்த கடைசி வரியில் என்ன செய்கின்றார்? குருவானவர் சிஷ்யனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். இப்போ இந்த மந்திரத்தை எல்லாம் பார்த்தோம்னா குரு சிஷ்யனுடைய நேரடி டயலாக்காக இருக்கு. அதாவது நேரடியாக உபதேசம் செய்தார். நீ மௌனத்தை பின்பற்ற வேண்டும். மௌனத்தை பின்பற்ற வேண்டும்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேவையற்ற பேச்சை விட்டு விடு. இது ஒரு ரிக்வஸ்டாக கூட சொல்லலை, ஒரு கமாண்ட். அதை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா அதுதான் உன்னுடைய அமிர்தத்துவத்திற்கு மார்க்கம் என்று சொல்லி, பிறகு மேலும் இந்த நான் நீன்னு பேசுவது போல இந்த நீ அப்படிங்கிற முன்னிலையிலேயே இங்கு குருவானவர் பேசி வருகின்றார். அதாவது ஆத்மாவை, உன்னை ஓங்காரமாக, ஓங்காரத்தினுடைய அசப்தமாக தியானம் செய் என்று கூறி, பிறகு உனக்கு அல்லது உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை இங்கு செய்கின்றார். இப்போ கடைசி வரியை பார்த்தோம்னா ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தி என்றால் வாழ்த்துக்கள், வக என்றால் சிஷ்யர்களாகிய உங்களுக்கு. எதற்கு வாழ்த்துக்கள்? திடீர்னு எதற்கு வாழ்த்து கூற ஆரம்பிக்கின்றார்? தமசக பரஸ்தாத் பாராய, அஞ்ஞானம் என்கின்ற இருளை கடக்க, அறியாமைக்கு அப்பாலுள்ள கரையை அடைய உங்களுக்கு ஆசிகள் வாழ்த்துக்கள் என்று குருவானவர் சிஷ்யர்களுக்கு இங்கு வாழ்த்தை கூறுகின்றார், ஆசீர்வாதத்தை கூறுகின்றார். எப்பொழுது எப்படிப்பட்ட சிஷ்யர்கள்? ஞானத்தையும் அடைந்து விட்டார்கள். இவர்கள் ஞான நிஷ்டையை அடைய வேண்டும். அதற்காக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஞானம் வரைக்கும் சிஷ்யர்கள் வந்து விட்டார்கள். இந்த ஞானத்தை அவர்கள் நிலைப்படுத்த வேண்டும். அந்த ஸ்டேஜில் ஆசீர்வாதமானது வழங்கப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல நமக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியம் வரலாம். இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணிட்டு இருந்து திடீர்னு எதற்கு ஆசீர்வாதமெல்லாம் கொடுக்கிறார் என்று நமக்கு தோன்றலாம்.
அதை விளக்க ஆசிரியர்கள் எல்லாம் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதாவது நாம் ஒருவருக்கு ஆசி வழங்குவது அதெல்லாம் நம்ம நேரடியாக அதில் என்ன பலன் இருக்குன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆசீர்வாதம்னா என்ன, அதனால பலன் இருக்குமா என்று கேட்டால், இந்த ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமோ? சாபம் விடுறது. சாபத்துக்கு ஆப்போசிட் ஆசீர்வாதம். சிலர் இப்போ ஒருவர் இருக்கார், அவரை நான் துன்புறுத்த விரும்புகின்றேன். நான் என்ன செய்யலாம்? ஒரு கல்லை எடுத்து அடித்தா அது அவர் மீது படுகிறது. அதனால் அவருக்கு ஏதோ ஒரு டேமேஜ் வருது. பிறகு எனக்கு பாவம்ங்கிறது ஒன்று வரும், அது வேறு பிரச்சனை. ஆனால் அவருக்கு டேமேஜ் ஆகுது அல்லவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்தூலமான பொருளை எடுத்து ஸ்தூலமான உடலை அடிச்சிருக்கேன். அதே போல் ஒருவர் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அந்த வெறுப்பினுடைய பலனாக அவரை சபித்தால் அந்த சாபமும் அவரை பாதிக்கலாம். சாபம் கொடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு. அதனால தான் பார்த்தோம்னா விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சாபம் கொடுக்கிறாரோ அப்பொழுதே அத்தனை தவத்தினுடைய பலனை அவர் இழந்து விடுவார். ஒரு முறை சாபம் கொடுத்துட்டு மீண்டும் தவத்திற்கு சென்று விடுவார். இப்போ இதிலிருந்து என்ன என்றால், சாபம் எப்படி ஒருவரை பாதிக்கின்றதோ அது சட்டிலாக பாதிக்கின்றது. சூக்ஷ்மமாக அவர் இனியொருவரை தாக்குகின்றார். அதே போல அதற்கு எதிர்ப்பதமாக ஒருவர் மனதார இனியொருவரை வாழ்த்தினால் அது அவர்களுக்கு பலனை கொடுக்கும். இதையெல்லாம் நம்ம விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கவெல்லாம் முடியாது. நாளைக்கு யாராவது நிரூபித்தா நிரூபிக்கட்டும். இதெல்லாம் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய விஷயம். காரணம்னா நமக்கு தடைகள் பல கோணங்களில் பிரிக்கலாம். இப்போ ஒருவரை ஒரு அறையில் பூட்டி வச்சுட்டு அவர் கையில் ஒரு பெரிய கடப்பாறையை கொடுத்து நீங்கள் இதை உடைச்சிட்டு தான் வரணும்னு சொன்னால் அவர் என்ன செய்தாக வேண்டும்? அவருக்கு முன்னாடி ஒரு பிளாக் இருக்குது, அதை உடைத்து கொண்டு தான் மேலே ஆகணும். இது ஸ்தூலமாக நமக்கு இருக்கிற ஒரு பிளாக், நம்மை சுற்றி இருக்கின்ற ஒரு விலங்கு. அதே போல் நமக்கு மென்டல் பிளாக்கும் கூட இருக்குது. சூக்ஷ்மமான ஒரு தடைகள் நமக்கு இருக்கின்றது. நம்முடைய மனதில் இருக்கின்ற குறைகளே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றது. அதை மென்டல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இதை கடப்பாறையின் மூலமாக உடைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய குணமாக சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அதை உடைக்க வேண்டும் என்றால் வேறு ஒரு சூக்ஷ்மமான ஒரு சக்தி தான் அதை நீக்க வேண்டும். அதாவது நமக்குள்ளேயே நம்முடைய மனதே ஏதோ ஒரு தடையுடன் இருந்து கொண்டு இருக்கும். அதற்கு ஒரு ஞானிகளுடைய, பெரியவர்களுடைய, மகான்களுடைய ஆசிகள் அதை உடைத்தெறியும். அதை நம்ம உணரலாம். ஏதோ ஒரு தடை இருக்கும். சில ஆசிகளை பெறும் பொழுது அந்த ஆசிகளானது நமக்குள் இருக்கின்ற தடையை நீக்குவதை ஏதோ ஒரு பெரிய வழிவிட்டது போல் நாம் உணரலாம். ஆகவே இங்கு சிஷ்யன் ஞானத்திற்கு வந்த பிறகும் அவனுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு தடையை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனாலேயே அதை தாண்டி வர முடியவில்லை. விரும்புகின்றான், தாண்ட முடியவில்லை. அப்பொழுது குருவானவர் மனதார ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அஞ்ஞானம் என்கின்ற இந்த கரையை கடந்து செல்ல, அஞ்ஞானத்திற்கு அப்பால் உள்ள கரையை நீங்கள் அடைய என்னுடைய ஸ்வஸ்தி, என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் எதற்கு என்றால், அவர்களுக்குள் இருக்கின்ற தடையிலிருந்து அவர்கள் வெளியே வர. இப்போ சூக்ஷ்மமான சட்டில் பிளாக் சட்டில் மீன்ஸ், அதாவது பெரியவர்களுடைய ஆசியின் மூலமாகத்தான் நீக்க முடியும். அப்படி என்றால் எவ்வளவு ரூபாய் கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு உடனே நமக்கு தோணும். ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு மனசில் எவ்வளவு ரூபாய் கொடுக்கலாம், எவ்வளவு கொடுத்து இதை வாங்கலாங்கிற புத்தி தான் இருக்கும். இந்த ஆசீர்வாதம் குரு செய்கிறதும் கூட குருவினுடைய சாய்ஸில் கிடையாது. அது அவருக்குள் இயற்கையாக வர வேண்டும். பிறகு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி வாங்குவது? ஒரு மகானிடமிருந்து மனதார அவர் நம்மை வாழ்த்த வைக்க வேண்டும் என்றால் அதை எப்படி அந்த வாழ்த்தை கொண்டு வருவதுன்னா, அதுவும் குரு கையில் இல்லை, சிஷ்யனுடைய கையில் தான் இருக்கு. சிஷ்யன் தன்னுடைய பணிவின் மூலமாக, பக்தியின் மூலமாக, சேவையின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக குருவினுடைய மனதில் ஆசீர்வதிக்க வேண்டும்ங்கிற உணர்வை தூண்ட வேண்டும். அப்போ எதை கொடுத்து குருவிடமிருந்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும்?
பணிவை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும். இதெல்லாம் தான் பணம். எதை கொடுத்தா குருவிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒன்று பணிவு, அடுத்தது பக்தி. நம்முடைய பக்தி தான், குரு பக்தி தான் அல்லது ஈஸ்வரனிடம் இருக்கின்ற பக்தி தான் அவர்களை நம்மீது ஒரு வாழ்த்து செய்ய வைக்கும். அவர்களுக்குள் நம்மை வாழ்த்த வேண்டும் என்ற உணர்வை தூண்டும். அதற்கு பிறகு தியாகம். சுயநலத்தோடு ஒரு சிஷ்யன் குருவிடம் வந்தால் அந்த சிஷ்யனுக்கு வாழ்த்த வேண்டும் என்று குருவுக்கு தோன்றாது. அவன் ஏதாவது ஒரு தியாகம் செய்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த தியாகத்தை பார்க்கும் பொழுது குருவுக்கு தன்னை அறியாமல் அவனை வாழ்த்த வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். பிறகு சேவை. இந்த சேவை, சர்வீஸ் அதெல்லாம் பண்ணணும்னா அந்த அகங்காரம் முற்றிலும் இழந்திருக்க வேண்டும். பிறகு சரணாகதி. இப்படிப்பட்ட பாவனையை சிஷ்யன் கொண்டு இதை குருவுக்கு கொடுத்து குருவிடமிருந்து மனதார ஒரு ஆசியை சிஷ்யன் பெற வேண்டும். அப்படி சிஷ்யன் பெற்றுவிட்டால் அந்த சிஷ்யனுடைய மனதில் இருக்கின்ற தடைகள், உண்மையிலேயே வெளியே இருக்கிற தடைகளெல்லாம் சுலபமாக உடைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் நம்முடைய மனதில் இருக்கிற சில பிளாக் இருக்கு, அதை உடைத்து கொண்டு வருவது மிக மிக கடினம். துரியோதனனுடைய மனதில் பொறாமைங்கிறத உடைக்கவே முடியவில்லை. அவன் ஒரு இடத்துல மிக தெளிவாக மகாபாரதத்தில் கூறுகின்றான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திகி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவృத்திகி. மிக தெளிவாக கூறுகின்றான், எனக்கு தர்மம் எது என்று தெளிவாக தெரியும், ஆனால் அதில் என்னால் பிரவருத்திக்க முடியவில்லை. ஜானாமி அதர்மம், அதர்மம்ங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும், ஆனால் ந நிவృத்திகி, அதிலிருந்து என்னால் விலக முடியவில்லை. அது ஏதோ அவனுடைய பாபம், அவனுடைய வளர்ப்பு முறை என்ன ஆகிவிட்டதுன்னா அவனுடைய அந்த மென்டல் பிளாக். பாண்டவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம், அவங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷம் அடையலாம் என்ற மனநிலையை அவனால் அடைய முடியவில்லை. பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். பகவான் கிருஷ்ணர் துரியோதனங்கிட்ட கெஞ்சி பார்க்குறார், உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுற தயாராக இருக்கேன், அதற்கான மனநிலையை அடை. ஆனால் அவனுக்குள்ள பணிவு வரவில்லை, பக்தி வரவில்லை, தியாகம் வரவில்லை. ஆகவே அவனால் அதை உடைத்து கொண்டு வர முடியவில்லை. இவ்விதம் சிஷ்யர்களுடைய மனதில் இருக்கின்ற பிளாக்னு சொன்னால் எத்தனையோ சில குணங்கள். சிலருக்கு வெறுப்பு என்பது உள்ளே போயிருக்கும், அதை நீக்கவே முடியாது. சிலருக்கு ஹர்ட், சில விதமான பெயின் உள்ளே போயிருக்கும், அதை தாண்டி வர முடியாமல் இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள், அனுபவங்கள் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஊண்ட், ஒரு பெரிய புண்ணு ஆயிருக்கும், அதை தாண்டி வர இயலாமல் இருக்கும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் தான் அவர்களை தாண்டி வர உதவி செய்யும். இப்போ இந்த இடத்துல சிஷ்யனுக்கு எது பெரிய தடையாக இருக்கும், அதாவது ஞான நிஷ்டைக்கு எது தடையாக இருக்கும் என்றால், முதல் தடை சாஸ்திரம் சொல்வது துவைத வாசனா. அவனுக்குள் இருக்கின்ற துவைத சம்ஸ்காரங்களே தடையாக இருக்கும். இப்போ அந்த இருமை என்கின்ற அந்த சம்ஸ்காரங்கிற ஒரு பெரிய தடையிலிருந்து நீங்க இவன் ஆசீர்வாதத்தை நாடி இருக்கின்றான், அல்லது குருவானவர் ஆசீர்வாதத்தை செய்கின்றார். இரண்டாவது தடை என்ன என்றால், ஒரு சிஷ்யன் நட்பண்புகளையெல்லாம் அடைந்து கொண்டு வரும் பொழுது ஜபத்தினாலேயே ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். வைராக்கியத்தினாலேயே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். மனதை அமைதிப்படுத்தி தியாகம் செய்வதனால் அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்வதனால் மனதில் சந்தோஷம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த சிஷ்யனுக்கு பெரிய தடை, மோட்சத்துக்கு வருபவர்களுக்கு இது பெரிய தடை என்னவென்றால், இந்த மகிழ்ச்சியிலேயே பலர் நின்று விடுவார்கள். இந்த சந்தோஷத்தையும் கடந்து வர வேண்டும். முதல்ல நாமளே வைத்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு புத்தி, அதில் சந்தோஷம், யாருக்கும் கொடுக்காம வச்சு சாப்பிட்ட ஒரு சந்தோஷம். அதை கடந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் ஒரு மகிழ்ச்சி, அது இதை விட 100 மடங்கு மகிழ்ச்சி. நம்முடைய உணவை தியாகம் செய்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கிறோங்கிற எண்ணத்தில் வர்ற சந்தோஷம் இருக்கே, அது பன்மடங்கு. சாஸ்திரம் சொல்லுது, நீ அதையும் கடந்து செல்ல வேண்டும். காரணம் என்ன? நான் கொடுக்கின்றேங்கிற அகங்காரம் இருக்கே, அதையும் நீ துறந்தாக வேண்டும்.
நான் துறந்துள்ளேங்கிறதையும் நீ துறந்தாக வேண்டும். அதுதான் பெரிய இறுதி பிளாக், கடைசி தடை. அதுதான் இந்த பாம்பு விளையாட்டில் கடைசியில் 99வது நம்பரில் ஒரு பெரிய பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்கும். அதே போல பெரிய பாம்பு என்ன தெரியுமோ, தர்மத்தினால வர்ற சுகத்தை தியாகம் செய்தல். அதற்காக இங்கு சிஷ்யனுக்கு குரு ஆசீர்வாதத்தை செய்கின்றார். உனக்கு எவ்வளவோ தடைகளை எல்லாம் நீ கடந்து விட்டாய், இறுதியில் தர்மமே உனக்கு தடையாக இருக்கின்றது, அதையும் நீ நீக்கி வர ஸ்வஸ்தி, என்னுடைய ஆசிகள் என்று நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை கூறி குருவானவர் ஆசியுடன் முடிக்கின்றார். இனி அடுத்த மந்திரங்களில் வேறு கருத்துக்கு வருகின்றார். நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.